வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் செட்டோடைய கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு 30 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மேம் டிஎன் செட்டோடைய கட் ஆஃப் வந்து எப்படி போட்டிருப்பாங்க, தென் வந்து நான் வந்து இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன், இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்துட்டு போட்டிருக்கேன், அதனால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வரும், ஸோ ரிசர்வ் கேட்டகரி இருந்தால் எவ்வளோ வரும், இல்லை நார்மல் கேட்டகரி இருந்தால் எவ்வளோ வரும், ஸோ வந்துட்டு இதில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ அப்ரிஷியேட் யூ ஆஸ்பிரன்ஸ். வந்துட்டு நீங்கள் கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போட்ட கட் ஆஃப் ஆல்ரெடி போட்டிருக்கோம் 8 டேஸ் முன்னாடி. அந்த கட் ஆஃப் வந்து லாஸ்ட் டைம் டிஎன் செட் நடத்தினது. அந்த கட் ஆஃப் வந்து அதை ப்ரெடிக்ஷன் பண்ணியும் அதை கேல்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் போட்டிருந்தோம். பட் ஆனால் இப்போ நான் போட்டிருக்க கட் ஆஃப் வந்து இப்போ கவர்மெண்ட் அஃபிஷியலாக, அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் ரிசல்ட் கட் ஆஃபில் வரக்கூடியதுக்கும் நமக்கு 90% வந்துட்டு ஒரே மாதிரி தான் சிமிலராக இருக்கும் நம்ம இப்போ போடுற ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப்க்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேர் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கப்பா, அதில் வந்து நாங்கள் 6% தான் எடுப்போம். அப்படின்னா 1,00,000ல் 6,000 பேர், ஓகே 6K பேர் வந்து குவாலிஃபிகேஷன் ஆவாங்க. ஆனால் நம்ம அப்ளை பண்ணது எனக்கு தெரிஞ்சு 99,000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா 5,940 பேர் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ஆவாங்க. ஸோ 6% அப்படின்றதான் வந்துட்டு அவங்களுடைய கேல்குலேஷன் மெத்தட். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டிக்ளேர் த குவாலிஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 பேர் தாங்க குவாலிஃபை. ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசியில் வந்துட்டு 26.5% ஆஃப் 6K அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.5% ஆஃப் 6,000 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் குவாலிஃபிகேஷன் வந்து 1,590 தான். இதில் நான் ஏன் 26.5 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு பிசிக்கான இடஒதுக்கீடு வந்து 26.5%. ஓகேங்களா? அதில் பர்சன்டேஜ் ஆஃப் 6K அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியை பொறுத்த வரைக்கும் 1,540 பேர் 1,590 பேர் மட்டுமே வந்து குவாலிஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தேர்டு என்ன அப்படின்னு பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு ஓப்பன் காம்படிஷன் ஓசி ஆகட்டும், பிசி ஆகட்டும், பிசிஎம் ஆகட்டும், எம்பிசி ஆகட்டும், டிஎன்சி, ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரிஸில் வர எல்லாமே கம்பல்சரி 40% வந்துட்டு எடுத்துருக்கணும். இது வந்து 40% அப்படின்றத வந்து வெறும் பேப்பர் 1ஓ இல்லை பேப்பர் 2ஓ வந்துட்டு தனித்தனியாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? பேப்பர் 1லேயும் 40% எடுத்துக்கணும், பேப்பர் 2லேயும் 40% எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து பேப்பர் 1ல் வந்துட்டு ஃபெயில் ஆகுறீங்க, பேப்பர் 2வில் வந்து 60 எடுத்துறீங்கன்னா அதுவும் கணக்கு கிடையாது. ஸோ வந்து போத் பேப்பர்ஸ் யூ ஹேவ் த 40% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ரிசர்வ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி, அதாவது தமிழ் மீடியம், ஸோ டிஜி, ஓகேங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் 35% இருக்கணும். கம்பல்சரி 35% இருக்கணும். நான் மேலே சொன்ன மாதிரியே தான் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துலேயுமே 35% எடுக்கணும் கம்பல்சரி. இப்போ நான் வந்து ஒரு கேல்குலேஷன் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இது ஒரு ரஃப் கேல்குலேஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எப்படி கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 7,500 பேர் வந்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 7,500 மெம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம கேல்குலேஷன் படி இது பிசி கட் ஆஃப், நம்ம கேல்குலேஷன் படி 1,590, ஓகேங்களா? ஸோ இதில் 350 பேர் வந்து இந்த 40%க்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 350 × 7,500 × 1,590, அப்போனா எழுதின மொத்த பேரில் 74.2% பேர் வந்து குவாலிஃபிகேஷன் ஆவாங்க. ஸோ இதே கேல்குலேஷன் தான் நம்ம வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பார்ப்போம். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கேட்டகிரிக்கு வந்து நம்ம நாளைக்கு வீடியோ போடுவோம். ஸோ ஏன்னா வந்துட்டு மொத்த சப்ஜெக்ட்ஸையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ பேர் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னால், நம்ம அந்த ஒவ்வொரு அஃபிஷியல்ஸாக நான் எழுதுனதை வச்சும் கேல்குலேட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் செக்ஷன் அப்படின்னும் நிறைய பேர் வந்து 160 மேலே எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 185 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஸோ வந்துட்டு 185 இதோட அதிகமாக தான் வருமே தவிர கம்மியாக வராது, ஓகேங்களா? ஸோ 185 வந்து எடுத்திருக்கணும். ஸோ வந்து சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175, அதாவது 88 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தா நீங்கள் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து 88 கொஸ்டின்ஸ்குள்ளே மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க ஆஸ்பிரன்ட்ஸ். ஸோ இப்போ ரிசர்வில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165க்கு மேலே எடுத்தால் நீங்கள் சேஃபுங்க, கன்ஃபார்ம் சேஃபுங்க. 170 இல்லை 75க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப், ஐ மீன் கன்ஃபார்ம், அது வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க ரீகேண்டிடேட் நம்ம சொன்னோம் பார்த்தியா, இப்போ வந்து அது என்னென்னா 99.
இவ்வளோ பேர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. 99,000 பேர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ இதில் அப்பீரான கேண்டிடேட்லேருந்து 6% இருப்பாங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூகுள் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷோடைய ரிசல்ட்டை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ 2024 அவங்க வந்து ஏபி செட் நடத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ ஏபி செட் நடத்தும் போது அதுக்கான அந்த ஒரு இது விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, நமக்கு வந்து கட் ஆஃப் விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கட் ஆஃப் வச்சு சொல்கிறேன். ஸோ அவங்களும் இதே மாதிரி ஒவ்வொருக்கும் ரிசர்வேஷன் வந்து மாறும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்கன்றது. ஸோ அவங்களில் மொத்தமாக எக்ஸாம் டேக்கன் பண்ணவங்கலேருந்து இவ்வளோ பேர் தான் எக்ஸாம் டேக்கன் பண்ணியிருக்காங்க. 30,448 பேர். ஸோ அதிலேருந்து 6% ஆஃப் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதோடைய கேல்குலேஷன் வச்சு தான் நாம் வந்து இந்த கேல்குலேஷன் போடுறோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ அது பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து 300 மார்க்குங்க. ஓகேவா? டோட்டலி 300 மார்க். பேப்பர் 1ல் 50 கொஷின். ஒவ்வொரு கொஷினுக்கு ஈச் கேரன் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் நம்மளுடைய ஓன் சப்ஜெக்ட் சூசன் சப்ஜெக்ட் அது வந்து 100 மார்க், 100 கொஷின். ஸோ 200 மார்க். டோட்டலாக நமக்கு 300 மார்க். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் யூஜிசியோடைய நம்ம ஃபாலோ பண்ண கட் ஆஃப் யூஜிசி நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய கட் ஆஃப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கட் ஆஃப் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 90% வந்து ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் நமக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் விட்ற அஃபிஷியல் கேக்கும் 90%, 95% ஒன்றா தான் இருக்கும் நம்ம போடுறதுக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம டெஃபினெட்லி வந்து 120 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். இல்லைன்னா 120 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரில் நீங்கள் 20 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ இப்போ 40 மார்க்ஸ். ஓகே, செகண்ட் பேப்பரில் 40 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ 80 மார்க்ஸ். ஸோ 120 மார்க்ஸ் எடுத்தால் தான் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலேயுமே 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 40% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 40% நீங்கள் கம்பல்சரியாக பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 யூ மஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 99,000 பீப்புள் வந்து 99,000 பீப்புள் வந்து அப்பியர் வந்துட்டு ஆகலை. ஸோ அவங்க கேல்குலேஷன் படி நம்ம பார்த்தோன்னா சரி ஓகே அவங்க மொத்தமாக அப்ளை பண்ணவங்க எல்லாமே நமக்கு வந்துட்டு அப்ளை பண்ணவங்க எல்லாமே எழுதியிருந்தா அப்பியர் ஆகிருந்தால் எவ்வளோ பேர் வந்துட்டு கேல்குலேஷன் படி எடுப்பாங்க, ரிசல்ட் குவாலிஃபைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 96,000 பேரில் டாப் 6% தான் குவாலிஃபிகேஷன் ஆவாங்க. 99,000 பேர் எழுதியிருந்தா அப்போ 0க்கு 0 கேன்சல் ஆச்சுங்களா. ஸோ வந்துட்டு 99 அதாவது 996. ஸோ 5,940 பேர் வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்க. 99,000 பேர் குவாலிஃபிகேஷன் ஆயிருந்தா. ஸோ மேபி இப்படி வந்து நான் எடுத்துக்கலாம் 1 லேக் அப்ளை பண்ணி 1 லேக் எழுதினா 6,000 பேர் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 6,000 பேருமே வந்து டாப் 6% அப்படின்னு பார்க்கும்போது 6,000 பேர் போவாங்க. ஸோ இப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 90,000 இல்லைனா 92,000 தான் அப்ளை பண்ணி அப்பியர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அப்ளை பண்ணது 1 லேக்கா இல்லை 99,000 இருக்கலாம். பட் ஆனால் அப்பியர் ஆன எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனது 90,000 இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 6% வச்சு பார்க்கும்போது 5,400 பேர் வந்து குவாலிஃபிகேஷன் ஆகுவாங்க. ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் 26.5, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 20.5, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3.5%, நெக்ஸ்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 1.5%, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 18.5%. ஸோ டோட்டலாக இந்த கேட்டகிரியில் 69%. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு பிசிஎம்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ மெம்பர்ஸ் டோட்டலாக வந்து ஆக போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த கேல்குலேஷன் வச்சு இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 99,000 பேர் அப்பியல் ஆகி அப்ளை பண்ணி எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா அந்த கேல்குலேஷன் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேட்டகிரி, அது ரிசர்வேஷன், நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், கேண்டிடேட் வந்து டாப் 6% எவ்வளோ அப்படின்றதா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கானது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து 31% வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு. ஓகேங்களா? 31 × 100 ஓகே பை 100 × 5940 இஸ் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 1,841 பேர் வந்துட்டு ஓப்பன் காம்படிஷன் ஓசியில் போவாங்க. ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க சதவீதம் 26.5. ஸோ 26.5 டிவைடட் பை 100 × 5940 இஸ் ஈக்குவல் டு 1,575 பேர் போவாங்க. ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3.5. ஸோ 3.5 டிவைடட் பை 100. ஸோ 5940 இஸ் ஈக்குவல் டு 208 பேர் வந்து பிசிஎம்மில் போவாங்க. ஸோ எம்பிசிலையும் டினோஃபைட் கம்யூனிட்டிஸ் டிஎன்சிலையும் வந்து 20% ரிசர்வேஷன். ஸோ அந்த 20/100 இஸ் ஈக்குவல் × 5940 இஸ் ஈக்குவல் டு 1,188 பேர் போவாங்க குவாலிஃபை ஆகி. ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15%. ஸோ 15% டிவைட் பை 100 × 5940 இஸ் ஈக்குவல் டு 891 பேர் குவாலிஃபை ஆவாங்க டாப் 6% பார்த்தோன்னா. ஸோ வந்து எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3%. ஸோ 3 × 100 இஸ் ஈக்குவல் டு × 5940 இஸ் ஈக்குவல் டு 178 பேர் எஸ்சிஏல போவாங்க.
சாரி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1% இன்ட்டு 100 1% 1 டிவைடட் பை 100 இன்ட்டு 5 and 40 பொறுத்த வரைக்கும் வெறும் 59. ஸோ 1/59 தான். ஸோ 59 பேர் போவாங்க. ஸோ டோட்டலாக இதில் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 100%க்கு 5940 பேர் வந்து டாப் 6ல் குவாலிஃபை ஆவாங்க. ஓகேங்களா. ஓசி பொறுத்த வரைக்கும் 1840 நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ 1841. பிசி பொறுத்த வரைக்கும் 1575. நெக்ஸ்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1188. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 208. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 891. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 178. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 50. ஸோ நிறைய பேர் கேட்ட மாதிரி நம்ம இந்த கேல்குலேஷன்ஸ் போட்டாச்சு. கேட்டகரி வைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரிசர்வேஷன்ஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக எவ்வளோ பேர் வந்துட்டு எழுதுனாங்க டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நம்மளோட எஃபர்ட்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஆஸ்பிரண்ட்ஸ். நன்றி, வணக்கம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி ஆஸ்பிரண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆக என்னுடைய முழு வாழ்த்துக்கள். ஓகேவா. ஸோ நம்ம கேசெட் 2024 கட் ஆஃப் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடோட ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுமே நம்ம வந்துட்டு இந்த ஏபி செட்டு கேசெட் வச்சு தான் நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் கட் ஆஃப் பார்த்தோம். ஸோ 90% வந்து நம்ம அஃபிஷியல் கட் ஆஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களுடைய ஹார்ட் ஒர்க் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் வந்து லிங்க் கொடுக்குறோம். ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களுக்குமே வந்துட்டு நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இதில் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ வந்துட்டு நாங்கள் எடுத்து போடுறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டிமோட்டிவேட் ஆகாது எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஓகே நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னுமே நல்லா எடுத்து பண்ணுவோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எதாவது புரியல கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ்.